ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் குன்னத்தூர் திருக்கோயிலூர் அருகில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது. ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பூஜை, உற்சவ தீர்த்தவாரி பூஜை இருக்குது. இந்த பூஜை பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை. இந்த குளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் இருக்குது, பெரிய குளம். வருஷத்தில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பூஜைகள் செய்கிறாங்க. நம்ம திருப்பதியில் எப்படி பூஜை செய்கிறோம் அதே போல் நல்ல சூப்பராக பூஜை செய்கிறாங்க. இந்த பூஜைக்கு நானும் போயிருந்தேன். ஃப்ரெண்டு சக்திவேல் இருக்கார் குன்னத்தூரில், ஃப்ரெண்டு அவர், நம்ம 4 ஃப்ரெண்டு. எனக்கு அவர் வர சொல்லியிருந்தார். இந்த உற்சவ பூஜைக்கு போயிருந்தேன். கார்த்திகை உற்சவ தீர்த்தவாரி பூஜை இருந்தது. பிரம்மாண்டமான பூஜைங்க. இதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய கோயில்கள். இதுதான் குளம், பெரிய குளம். எவ்வளோ பேர் ஜனம் வராங்க பார்த்தீங்களா. ஜனம் இந்த விசேஷத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்தோ வராங்க பாருங்கள். சூப்பராக நிறைய இடத்துலேருந்து வராங்க. பூஜைலாம் பிரமாதம். எனக்கு போய் நான் இந்த மாதிரி ஒரு விசேஷம் பூஜையில் நான் இது வரைக்கும் நான் திருப்பதியோட பார்த்தது. நான் திருப்பதி அந்த டைம் போனதில்லை, பார்த்ததில்லை. பட் பூஜை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். இந்த குளத்தில் குளிச்சிருந்தேன். ஓகேங்களா. அப்பளம்லாம் பொரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். சமையல் 20,000 பேருக்கு அன்னதானம். 20,000 பேருக்கு அன்னதானம். அதாவது பாருங்கள், அன்னதானம் இது. குன்னத்தூர் மக்கள் அனைவருமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. க்ளீனாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் சத்தியவேலுங்க. க்ளீனாக எல்லோரும் லைனில் இருக்காங்க. சாமி அன்னதானம் சூப்பராக பிரமாதம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது. நானும் சாப்பிட்டேன். அன்னதானம் நானும் சாப்பிட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க சாப்பாடு. ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு பாயாசம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க பூஜை. நானும் ஒரு டைம் சாப்பிட்டேன். இன்னொரு டைம் சாப்பிட முடியல, டைம் இருந்தில்லை. உடனே கிளம்பி வந்துட்டேன். அங்கேயே பாருங்கள், மொட்டை மொட்டைலாம் அடிக்கிறாங்க. அந்த திருவிழாவுக்கு வரவங்களாம் நிறைய பேர் மொட்டை அடிக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் மொட்டை அடிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஆனால் சூப்பர் பூஜைலாம் பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்க. பஸ்ஸு ஒரு நாள் பூஜை பார்த்தா அப்படி ஒரு நாள் பூஜை பார்த்தா கூட பிரமாதமாக இருக்குங்க பூஜை. ஓகேங்களா. பாருங்கள், எக்கியெல்லாம் வளர்த்து பூஜை பண்ணி அந்த எக்கியம் வளர்க்க தண்ணி, பால், அபிஷேகம் எல்லாம் பண்ணுறது எல்லாமே குளத்தில் போய் கலக்குதுங்க. அங்கேயே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. ஹாஸ்பிட்டலு, யாருக்கு உடம்பு சரியில்லை பார்க்குறவங்களாம் க்ளீனாக பார்த்துக்கலாம். துலாபாரம், அதாவது வேண்டி நிற்பாங்களே எடைக்கு காசு போடுறேன்னு, அன்றைக்கி துலாபாரமாக உண்டு. எடைக்கு குழந்தைங்கள உட்கார வச்சு அந்த அளவுக்கு எவ்வளோ காசு இடையில போடுறாங்க. துலாபாரமாக அன்றைக்கி உண்டு. விசேஷ பூஜைங்க. இப்படி ஒரு பூஜையில் பார்க்கக்கூடிய ஒரு பூஜைங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஆனால் இவருக்கும் பாருங்கள், ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஊர் மக்கள் அனைவரும் பேசிட்டுருக்கலாம். ஒரு சக்திவேல் ஃப்ரெண்டு. ஓகேங்களா. ஊர் மக்கள் எல்லாமே சூப்பராக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எக்கியம் வளர்த்து பூஜை பண்ணி பாருங்கள். இவர் தான் ஊர்வலம் வருவார் இந்த கடவுள். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. கூட்டம் சொல்லவா வேணும். எக்கச்சக்கமான பக்த கோடிகள் நிறைய இருக்காங்க. ஓகேங்களா. இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸு காணாமல் போயிடுச்சுன்னாரு. பர்ஸு 2000, ஒரு ஃபோனு, 2000 ரூபா காசு, ஐடி கார்டு எல்லாம் காணாமல் போயின்னு சொல்லியிருந்தாங்க. மைக்கில் அலௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அது கிடச்சிதா என்னன்னு தெரியல. ஓகேங்களா. இந்த சக்கரத்தை ஆழ்வார் பூஜை. இந்த சக்கரத்தை ஆழ்வார் பூஜை பண்ணி க்ளீனாக அந்த குளத்தில் இறங்குவாங்க. அந்த இறங்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. குளம் ஃபுல்லாக காலியாக இருந்த குளம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். எல்லாம் அன்னதானம் நடந்துட்டுருவாங்க. அன்னதானம் எல்லாம் க்ளீனாக நடந்துகிட்ருக்கு. ஒரு பந்தியில் பார்த்திங்கன்னா 600லேருந்து 700 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ பெரிய பந்தி, அவ்வளோ பெரிய இடம். ஸ்கூலில் பெரிய இடமா இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் அன்னதானம் சாப்பாடு செய்கிறது, அன்னதானம் எல்லாமே அங்கே தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லைங்க. ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் சார்பாக, ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டு சார்பாக இந்த குன்னத்தூர் மக்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆனால் கரெக்டான முறையில் எல்லாம் சாப்பாடு போடுறதுல, பரிமாறதில் எல்லாமே கரெக்டாக பார்த்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க பாருங்கள். எல்லாருமே